பாஜக மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இணைகிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். நிதி ஆயோக் கூட்டம் கடந்த 3 ஆண்டுகளாக புறக்கணித்த முதலமைச்சர் இந்த ஆண்டு அதில் கலந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு தனியாகவும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இருக்கிறார். நிதி உரிமை என்பதை நிலைநாட்டுவதற்காக இதில் பங்கேற்கிறேன் என்றிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, இது நிதி உரிமை எல்லாம் சரிதான். ஆனா இந்த 3 ஆண்டுகள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்பதுதான் நமது கேள்வியாக இருக்கிறது. அந்தந்த ஆண்டிற்கான நிதிநிலையை பகிர்ந்து அளிப்பதற்கான கூட்டம் தான் அது. இது நிதி ஆயோக் என்பதே மத்திய மாநில கூட்டாட்சி தத்துவத்தை மேம்படுத்துவதற்காகவே பிரதமரால் ஏற்படுத்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது 3 ஆண்டுகள், இன்னைக்கு நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற நிதி பகிர்வு இல்லாதது, நிதி பற்றாக்குறை, சில விஷயங்களுக்கு நிதி கிடைக்காதது எல்லாமே அந்த போரத்துல போய் சரியா சொல்லாததுதான் காரணம். அந்த 3 வருடம் ஏன் சொல்லல? இன்னொரு மாநிலத்துக்கு அதிகமா கிடைக்குது அதனால நான் போடலன்னு சொன்னா, இன்னொரு மாநிலத்துக்கு அதிகமா கிடைக்குது போடலன்னு சொல்றத என் மாநிலத்துக்கு அதிகமா கிடைக்கும் போய் சொல்ல வேண்டிய போரம் அது. அதனால முதலமைச்சர் தவறு செய்து விட்டார். 3 ஆண்டுகளாக 3 முறை போகாமல் இருந்தது. அந்த குற்றத்தை அவர் மறுக்கவே முடியாது என்பது எனது கருத்து. இந்த நிதி ஆயோக் கூட்டம் மூலமாக இந்த சந்திப்பிற்கு பிறகும் அல்லது அங்கு அவர் உரையாற்றிய பிறகு நிதி கிடைக்குமா என்ற உத்தரவாதம் கிடைக்கும் என்று நம்பலாமா? நிச்சயமா. அதுக்குனால அந்த போரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பயன்படுத்த தமிழக அரசு இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு தமிழிசை.